ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பிரம்ம முகூர்த்தக்கான பூஜை தான் இப்போது பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் ஏர்லி மார்னிங் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக 4 o'clock இந்த டைமில் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம். இப்போ வந்து இந்த வாசலில் வந்து இது மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வாசலில் அந்த இது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஏர்லி மார்னிங் டைமிங் நான் என்னோடய வீடியோஸ்லலாம் போட்டிருக்கேன், எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கிற விளக்கு தான், நிலப்படியில் வைக்கிற விளக்கு தான். 2 விளக்கு வச்சு ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் அந்த வாசலில் வைக்கிறத விளக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வைக்கிற விளக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது வாசலில் வச்சுட்டேன் பாருங்கள். 2 சைடும், ஒரு சைடு வைக்கக்கூடாது, 2 சைடுமே வாசலில் வைக்கணும். நிலப்படியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்றது நான் முன்னாடியே வீடியோஸ்லலாம் நான் போட்டிருக்கேன், எத்தனை மணிக்கு ஏற்றணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை டயத்தில் நீங்கள் மார்னிங்கில் எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட இது வந்து உங்களுக்கு பலன். அதனால் நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் எந்த வேலை தொடங்கினாலும் எது செஞ்சாலுமே அந்த டயத்தில் நம்ம செஞ்சோம்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லதாகவே நடக்கும் அப்படின்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை போது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து துளசிலாம் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இதில் வந்து திராட்சை வச்சுருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் வந்து நீங்கள் எந்த ஸ்லோகம் வேணால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எது தெரியுதோ அந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா 6 விளக்கு நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன், அகல் விளக்கு. இப்போ வீடு ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை விளக்கு இருக்கோ நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி செய்யலாம். வாசலில் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது. வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி வந்து தெளித்து செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து மார்னிங்கில் கோலம் போட முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த கோலம் போடாமே நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிடலாம். இது வந்து காலங்காத்தால் நான் ஏற்றணும். டைமிங்லாம் ஆல்ரெடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், எந்த டைமிங் எப்போ ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் சொல்லணும் அதுதான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம மார்னிங்கில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எது தொடங்கினாலும் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சிட்டே இருந்தோம்னா நமக்கு பலன் கிடைக்கும். நான் எல்லா பூஜையிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். குபேரர் பூஜையும் சரி, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஏர்லி மார்னிங், காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்து நம்ம இதை எழுந்து நம்ம அதை விளக்கு ஏற்றி, நீங்கள் ஒன்றுமே செய்வேன்னா அது கோலம் போட்டு விளக்கு ஏற்றி சாமிக்கு பூ வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கற்பூரம் காமிச்சு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அது நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் வேறு எதுவுமே நீங்கள் செய்வேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.